இன்று முதல் ஆதார், பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றின் விதிகளில் மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அது குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். ஜூன் மாதம் நிறைவடைந்து ஜூலை 1ஆம் தேதி தொடங்கியுள்ள நிலையில் நாடு முழுவதும் அன்றாட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு சேவைகளில் மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி ஆதார் கார்டில் மின்னஞ்சல் முகவரியை புதுப்பிப்பதற்கான 75 ரூபாய் கட்டணத்தை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ரத்து செய்துள்ளது. அதிகாரப்பூர்வ ஆதார் மொபைல் செயலி மூலம் அடுத்த 6 மாதங்களுக்கு மின்னஞ்சல் முகவரியை புதுப்பித்துக் கொள்ள இனி எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. 36 பக்கங்கள் கொண்ட சாதாரண பாஸ்போர்ட் பெறுவதற்கான சேவை கட்டணம் 1500 ரூபாயில் இருந்து 2500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பாஸ்போர்ட்டுக்கான தட்கல் விண்ணப்ப கட்டணம் 3500 ரூபாயில் இருந்து 5000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ரயில்களில் டிக்கெட் இல்லாமல் பயணிப்போரை தடுக்க இந்திய ரயில்வே புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. அதன்படி டிக்கெட் இன்றி பயணிப்பவர்களுக்கு குறைந்தபட்ச அபராதம் 250 ரூபாயில் இருந்து 500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு தவறான தகவல்களை கூறி காப்பீடு அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்ய வைப்பதை தடுக்க ரிசர்வ் வங்கி புதிய விதிகளை கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் இனி பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் தங்களது முழு தொகையையும் திரும்ப பெறவோ அல்லது இழப்பீடு கோரவோ உரிமை உண்டு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டமும் விபிஜி ராம்ஜி சட்டம் என, அதாவது வளர்ச்சியடைந்த இந்தியா வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் என்று இன்று முதல் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கிராமங்களில் வழங்கப்பட்டு வந்த உறுதியளிக்கப்பட்ட வேலை நாட்களின் எண்ணிக்கை 100 நாட்களில் இருந்து இனி 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடர்பான அரசாணை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு அரசு மத்திய அரசின் நிதி உதவியில் செயல்படுத்தப்படும் திட்டமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60% நிதியை மத்திய அரசும் 40% நிதியை மாநில அரசும் வழங்கும் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு முறை, ஊதியத்தை விரைந்து வழங்குவது உள்ளிட்ட நடைமுறைகளும் பின்பற்றப்படும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சுமார் 2.25 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் விஸ்வநாதன் இன்று வெளியிட உள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகள் உட்பட 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் வழங்கப்படும் பிஇ, பிடெக் படிப்புகளில் சுமார் 1,08,000 இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக உள்ள நிலையில் இவை பொது கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படுகின்றன. அந்த வகையில் நடப்பு கல்வியாண்டில் அரசு ஒதுக்கீட்டு பிஇ, பிடெக் இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த மே 3ஆம் தேதி தொடங்கி ஜூன் 5ஆம் தேதி முடிவடைந்தது. மொத்தம் சுமார் 2.25 லட்சம் மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ள நிலையில் சான்றிதழ்களை சரிபார்க்கும் பணி நிறைவு பெற்றது. அதன்படி தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் மற்றும் கலந்தாய்வு தேதிகள் இன்று வெளியாக உள்ளன. சென்னை கிண்டியில் இன்று காலை 11 மணிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தரவரிசை பட்டியலை வெளியிட உள்ளார். தரவரிசை பட்டியலில் ஏதேனும் குறைகள் இருப்பின் அவற்றை சரி செய்வதற்கான குறைதீர்ப்பு காலம் இன்று முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை வழங்கப்படும். மாணவர்கள் தங்களுக்குரிய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள அருகிலுள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை சேவை மையங்களை நேரில் அணுகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்ட செய்தியில், இன்றும் நாளையும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும் என்றும், வட தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. நாளை மறுநாள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களாக நடந்த ஆட்சியர்கள், காவல் அதிகாரிகள் மாநாடு முடிந்த நிலையில் சிறப்பாக சேவை புரிந்த 15 IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு விருதுகளை வழங்கி முதலமைச்சர் விஜய் சிறப்பித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல் நாள் நடைபெற்ற மாநாட்டில் IAS மற்றும் IPS அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதல்வர் விஜய் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். 2வது நாளாக நேற்று ஆட்சியர்களுடனும் வனத்துறை அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தினார். நடைபெற்ற நிகழ்வில் திண்டுக்கல் முன்னாள் ஆட்சியர் பூங்கொடி, திருவள்ளூர் முன்னாள் ஆட்சியர் பிரபுசங்கர், புதுக்கோட்டை முன்னாள் ஆட்சியர் மெர்சி ரம்யா, சிவகங்கை முன்னாள் ஆட்சியர் ஆஷா அஜித், கன்னியாகுமரி முன்னாள் ஆட்சியர் ஸ்ரீதர் ஆகியோருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார்.
இதேபோல முன்னாள் ஆட்சியர்கள் ஜெயசீலன், சாந்தி, சந்திரகலா பிரியங்கா உள்ளிட்டோருக்கும் ஆவடி முன்னாள் காவல் ஆணையர் சங்கர், திண்டுக்கல் முன்னாள் ஆட்சியர் சரவணன், கோவை ஆட்சியர் பவன்குமார், கிரியப்பனவர், முன்னாள் நாமக்கல் ஆட்சியர் துர்காமூர்த்தி, முன்னாள் விழுப்புரம் எஸ்பி சாய் பிரணீத், முன்னாள் அரியலூர் எஸ்பி விஸ்விஸ் பாலசுப்ரமணியம், கிருஷ்ணகிரி முன்னாள் எஸ்பி தங்கதுரை, கன்னியாகுமரி எஸ்பி ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கும் விருதுகளை முதல்வர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் சாய்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திமுகவில் மறுசீரமைப்பு ஆலோசனை கூட அமைக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உடன்பிறப்பின் குரல் இணையதளம் வழியாக பெறப்பட்டு சுமார் 6 லட்சம் கட்சி தொண்டர்களின் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும், அனைவரின் ஒட்டுமொத்த கருத்தும் திமுகவின் மறுசீரமைப்பாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், சக்கரபாணி, எஸ். சிவசங்கர் உள்ளிட்ட 9 பேர் இடம்பெற்றுள்ளதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த குழு கட்சி மாவட்டங்களில் மேற்கொள்ள இருக்கும் மறுவரையறை, தேர்தல் பணிக்குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்களில் செய்ய வேண்டிய சீரமைப்புகள் உள்ளிட்டவை குறித்து பரிந்துரைகளை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தன்னிடம் வழங்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த பரிந்துரைகள் கட்சியின் உயர்நிலை செயல் திட்ட குழு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோருடன் முழுமையாக விவாதிக்கப்பட்டு மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். நான் மறைக்காத செய்யறேன். கூட்டணி தான் இருந்தேன். கூட்டணி இருந்துகிட்டு பேசுறது அயோக்கியத்தனம் இல்ல. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே கூட்டணி அட்டாக் பண்றது என்ன அரசியல் தர்மம்? மனசாட்சி என்ன விரோதம்? கூட்டணி தர்மத்துக்காக பேசாம இருந்தேன். அது என்ன தப்பு? திமுக கூட்டணியில் இருந்த போது அந்த கட்சியை விமர்சிக்காமல் இப்போது விமர்சித்தது ஏன் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசமாக கூறிய பதில்தான் இது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சீமை கருவேல மரம் அகற்றக்கூடிய நிகழ்வில் பங்கேற்ற வைகோ பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிய செய்தியாளரை அவர் கடிந்து கொண்டார். தாவேக அமைச்சரவையிலோ அல்லது வேறு பதவியோ பெறக்கூடும் என பேசப்படுவதற்கு வைகோ பதிலளித்தார். மந்திரி பதவி என் கதவை எத்தனை தட்ட போய் வேண்டான்னு சொன்னவன். பார்லிமெண்ட்ல எதிர்கட்சி தலைவராக இருந்த ரோம்நாத் சட்டர்ஜி வைகோ மினிஸ்டர் ஆக்கி அவருடைய தகுதிக்குன்னு எந்திரிச்சு வாஜ்பாய் பார்த்து சொன்னாரு. அவர் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாரே அப்படின்னாரு வாஜ்பாய். இதனிடையே செய்தியாளரை அச்சுறுத்தக்கூடிய வகையில் பேசியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டிப்பதாக செய்தி வெளியிட்டுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக சார்பில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் அறிவித்துள்ளார். தான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டு சில வாரங்களுக்கு முன்பு ராகவா லாரன்ஸ் வீடியோ வெளியிட்டிருந்தார். இதையடுத்து திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக சார்பில் அவர் போட்டியிட உள்ளதாகவும் பேசப்பட்டது. இந்நிலையில் தான் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிடப் போவதில்லை என்று ராகவா லாரன்ஸ் விளக்கம் அளித்துள்ளார். அண்ணன் அரசியலுக்கு வரமாட்டார் போல. திருச்சி கிழக்குல தான் நிக்கலன்னு சொன்னேன். அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன். வேற எங்கேயும் நிக்கலன்னு சொல்லல. நிற்போம், பொறுமையா அடி மேல அடி எடுத்து வச்சு அவசரப்பட்டு என்ன இது சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காய்கறி கடையா போய் வாங்குறதுக்கு. மேலும் திருநாய்கள் குறித்து பேசியது சர்ச்சையான நிலையில் அது குறித்தும் விளக்கம் அளித்தார். உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க கண்ணா. அதெல்லாம் மக்கள் தப்பா பேசல, தப்பா பேசுற மாதிரி பண்றாங்க. நான் சொந்த வீட்டை கூட எங்களுக்காக கொடுத்துட்டு போய் வாழ வீட்டுல போயிருந்தாரு. இந்த காலத்துல அப்படி யாருங்க செய்வா? இந்த ஒரு பையனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்க. எத்தனை குழந்தைங்க வளர்த்துருப்பேன், எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துருப்பேன். எனக்கு ஒண்ணு பண்ணுங்க, எங்க அண்ணன் தப்பா பேசியிருக்க மாட்டாரு. யார் என்னதான் சொன்னாலும் அவரு இதை பண்ணியிருக்க மாட்டாருன்ற சப்போர்ட் மட்டும் எனக்கு போதும். மக்கள் சேவையை தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளதாகவும் நடிகர் ராகவா லாரன்ஸ் கூறியிருக்கிறார். மயிலாடுதுறை அருகே காதல் ஜோடி தூக்கிட்டு உயிரிழந்த விவகாரத்தில் சிறுமியின் உடல் எரியூட்டப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்த இளைஞர் மற்றும் சிறுமி காதலித்து வந்த நிலையில் இருவரும் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். இருவரது உடல்களும் உடற்கூறு ஆய்விற்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. உடற்கூறு ஆய்வு முடிந்த நிலையில் இளைஞர் பார்த்திபனின் உடலை பெற அவரது உறவினர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. சிறுமியின் உடற்கூறு ஆய்வு முடிந்ததும் அதை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் உடலை தரங்கம்பாடிக்கு கொண்டு செல்லாமல் மயிலாடுதுறை நகராட்சி மயானத்திற்கு எடுத்துச் சென்றனர். புறையார் காவல் நிலையத்தில் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த திவ்ய தர்ஷினியின் தந்தை லட்சுமிகாந்தனை காவல்துறையினர் இறுதிச் சடங்கிற்காக அழைத்து வந்தனர். மகளின் உடலை கண்டதும் தாய் ராணி மயக்கமடைந்தார். அவருக்கு முதல் உதவி அளிக்கப்பட்டது. பின்னர் சிறுமி உடல் எரியூட்டப்பட்டது. இதனிடையே சிறுமியின் உடற்கூறு ஆய்வில் மரணம் தற்கொலைதான் என்றும் அவரது உடலில் வேறு எந்தவித காயமும் இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்ததாக சிறுமி தரப்பில் கூறியுள்ளனர்.
நீட் உள்ளிட்ட உயர்கல்வி தகுதி தேர்வுக்கான பயிற்சி மையங்களில் தினமும் 3 மணி நேரம் மட்டுமே பயிற்சி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகளுடன் புதிய சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. JEE, நீட், CUET போன்ற தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையங்களை முறைப்படுத்தவும், மன அழுத்தத்தால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்கவும் மத்திய அரசு புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்த பரிந்துரைகளை வழங்க மத்திய கல்வி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட 9 பேர் கொண்ட குழு தனது அறிக்கையை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க உள்ளது. அதன்படி பள்ளி மாணவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 3 மணி நேரம் மட்டுமே பயிற்சி அளிக்க வேண்டும் என்று அந்த குழு பரிந்துரைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாணவர்கள் 12ஆம் வகுப்பை முடித்த பிறகுதான் பள்ளிகளில் நுழைவுத் தேர்வுக்கான மிக தீவிரமான பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பயிற்சி மையங்களில் பாடம் நடத்தும் ஆசிரியர்களின் கல்வித் தகுதிகள், அந்த மையத்தில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் உண்மையான வெற்றி விகிதம் ஆகியவற்றை மக்கள் பார்க்கும் வகையில் போர்டில் காட்சிப்படுத்த வேண்டும் என்று சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்வுகளில் முதலிடம் பிடித்ததாக கூறி பயிற்சி மையங்கள் வெளியிடும் போலியான விளம்பரங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாகவே அந்நாட்டின் குடியுரிமை கிடைக்க வழிவகை செய்யும் சட்டம் ரத்து செய்யப்பட்டது செல்லாது என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு அதிபராக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க பிறப்புரிமை குடியுரிமை சட்டத்தை அதிரடியாக ரத்து செய்திருந்தார். இதனால் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிப்பவர்கள் அல்லது தற்காலிக விசாக்களில் தங்கியிருப்போரின் குழந்தைகள் அமெரிக்காவில் பிறந்தாலும் தானாகவே குடியுரிமை கிடைக்காத நிலை இருந்தது. பெற்றோரில் குறைந்தபட்சம் ஒருவர் அமெரிக்க குடிமகனாகவோ அல்லது நிரந்தர வசிப்பிட உரிமம் பெற்றவராகவோ இருந்தால் மட்டுமே குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ட்ரம்பின் இந்த உத்தரவுக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் அந்நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்காகவே வெளிநாட்டினர் சிலர் சுற்றுலா என்ற பெயரில் அமெரிக்காவுக்கு வருவதாக ட்ரம்ப் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்பொழுது இடைமறித்த நீதிபதிகள் எத்தனை பேர் இதுபோல அமெரிக்காவுக்கு வந்து குடியுரிமை பெற்றனர் என எழுப்பிய கேள்விக்கு தங்களிடம் துல்லியமான தரவுகள் இல்லை என ட்ரம்ப் தரப்பு கூறியது. இதையடுத்து ட்ரம்ப் தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிமன்றம் பிறப்புரிமை குடியுரிமை சட்டத்தில் செய்த திருத்தத்தை ரத்து செய்தது. இதனால் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பலர் நிம்மதியடைந்துள்ளனர். இங்கிலாந்திற்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்கும் நிலையில் இந்திய அணியின் இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி களமிறங்குவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அயர்லாந்து அணிக்கு எதிரான 2 20 ஓவர் போட்டியிலும் தோல்வியடைந்த இந்திய அணி அடுத்ததாக இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடர் இன்று தொடங்குகிறது. துர்காம் நகரில் இந்திய நேரப்படி இன்று இரவு 10 மணி முதல் போட்டி தொடங்குகிறது. அயர்லாந்து தொடரில் ஆடும் லெவனில் சேர்க்கப்படாத இந்தியாவின் இளம் வீரரான வைபவ் சூரியவன்சி இன்றைய போட்டியில் சேர்க்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் 15 வயதான சூரியவன்சி சர்வதேச போட்டிகளில் இந்திய அணிக்காக களமிறங்கிய இளம் வீரர் என்ற சாதனையை படைக்க உள்ளார். அதே நேரம் அண்மையில் நடைபெற்ற நியூசிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை இங்கிலாந்து இழந்தது. மேலும் பென் ஸ்டோக்ஸ் திடீரென ஓய்வை அறிவித்தது அந்த அணிக்கு பலவீனமாக அமைந்துள்ளது. இந்திய அணிக்கு முதல் முறையாக ஸ்ரேயஸ் ஐயர் தலைமை வகிப்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையே இதுவரை நடைபெற்ற 30 20 ஓவர் போட்டிகளிலும் 18இல் இந்தியாவும் 12இல் இங்கிலாந்தும் வெற்றி பெற்றுள்ளன. இதனால் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி ஆதிக்கம் செலுத்துமா என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். தாவேக ஆட்சி அமைத்த பிறகு தோழமை கட்சிகளுடனான முதல் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இன்றே கூட்டணிக்கான புதிய பெயர் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் 35% வாக்குகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது தாவேக. ஆட்சி அமைக்க 118 இடங்கள் வேண்டும் என்ற சூழலில் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, IUML ஆகிய கட்சிகளின் எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தாவேக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. ஜோசப் விஜய் எனும் நான் இடதுசாரிகளை தவிர பிற கட்சிகளின் எம்எல்ஏக்களும் விஜய் அமைச்சரவையில் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதனால் பாஜகவுக்கு எதிராக திமுக தலைமையில் கட்டமைக்கப்பட்ட கூட்டணி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சுக்கு நூறாக உடைந்தது. வைகோ தலைமையிலான மதிமுகவும் அண்மையில் வெளியேறியது. சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக
தனது பலத்தை தொடர்ந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அது மட்டுமின்றி தற்பொழுது தோழமை கட்சிகளின் ஆதரவோடு தாவேக ஆட்சி அமைத்திருந்தாலும் கொள்கை முடிவுகளில் மற்ற கட்சிகளை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. எனவே வரும் இடைத்தேர்தலை ஒரு பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்தி சட்டசபையில் தனிக்காட்டு ராஜாவாக உருவெடுக்க, அதாவது தாவேக அரசை தனிப்பெரும்பான்மை அரசாக மாற்ற முதலமைச்சர் விஜய் தீவிரமாக வியூகம் அமைத்து வருவதாக தெரிகிறது. சொல்லப்போனால் திமுகவுக்கு ஈடாக கூட்டணி பலத்தை பெருக்கும் இடத்தில் தாவேக உள்ளது. இந்த சூழலில் முதலமைச்சரும் தாவேக தலைவருமான விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் முதல் ஆலோசனை கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. இதற்காக காங்கிரஸ், விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், IUML ஆகிய கட்சிகளுக்கு தாவேக அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்தில் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவளித்த தோழமை கட்சியினருக்கு நன்றி தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அரசியலில் எதிர்கால திட்டங்கள், மக்கள் நலப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. மேலும் அரசு மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கிடையே சுமூகமான உறவை நீட்டிக்கவும், கொள்கை முடிவுகளை எடுக்கவும் ஒரு தற்காலிக ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட உள்ளது. வரவிருக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவை வீழ்த்தி தாவேகாவின் தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க கூட்டணி கட்சிகளின் தார்மீக ஆதரவை கோரவும் வாய்ப்பு உள்ளது. நடக்கவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் திமுக மற்றும் அதிமுகவை எதிர்கொள்ள இப்போதே மாநகராட்சி, நகராட்சி வார்டுகளில் தோழமை கட்சிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய இடங்கள் குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே கூட்டணி குறித்து முடிவெடுப்பதில் அவசரம் காட்ட வேண்டாம் என நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என இடதுசாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள் இன்று முதல் செல்போன் கொண்டு செல்ல கடுமையான தடை அமலுக்கு வருகிறது. தடையை மீறி கொண்டு வரப்படும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை முழுமையாக செயல்படுத்தும் பொருட்டு இந்த விதிகள் அமல்படுத்தப்பட உள்ளன. எனவே பக்தர்கள் செல்போன்களை பாதுகாப்பாக வைத்துவிட்டு தரிசனத்திற்கு வருமாறு கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் கோவில் வளாகத்தில் பல இடங்களில் செல்போன் வைப்பிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பர்லியார் பகுதியில் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்கு வந்து மக்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த காட்டு யானையை வீட்டு நாய் விரட்டியதால் யானை ஓட்டம் பிடித்தது. பர்லியார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் களை கட்டியுள்ளது. இதன் காரணமாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் மக்கள் இரவு நேரங்களில் வெளியில் வர அச்சமடைந்துள்ளனர். அண்மையில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த யானை ஒன்றை அங்குள்ள வளர்ப்பு நாய் ஒன்று தொடர்ந்து குறைத்து துரத்திய வீடியோ வெளியாகி வைரலாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே ஒட்டனூர் குண்டம்பட்டி முனியப்பன் கோவிலில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முனியப்ப சாமிக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டதை அடுத்து 10,000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமாக பரிமாறப்பட்டது. மேலும் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் ஆயிரக்கணக்கான சிலைகள் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கன்னியாகுமரியில் மத்திய அரசின் IREL நிறுவனம் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தின் கீழ் 1144 ஹெக்டேர் பரப்பு நில ஒதுக்கீட்டு ஆணையை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு பெற்ற அனுமதிக்கான 5 ஆண்டு அவகாசம் முடிவடையவிருந்த நிலையில் அவகாசத்தை நீட்டித்து இயற்கை வளங்கள் துறை உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அடுத்த ஓராண்டுக்குள் சுற்றுச்சூழல் அனுமதி, கடற்கரை ஒழுங்காற்று மண்டல அனுமதி ஆகியவற்றை பெற்று அணுக்கனிம சுரங்கத்தை IREL நிறுவனம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகியுள்ளதாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் 3 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளி ஆனந்த் சேகருக்கு நெல்லை போக்சோ நீதிமன்றம் விதித்த தூக்கு தண்டனையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆனந்த், வெங்கடேஷ் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வு குற்றவாளி 3 சிறுமிகளின் உடலுக்கு மட்டுமல்லாமல் ஆன்மாக்களுக்கு எதிராகவும் வன்முறையை நிகழ்த்தியிருப்பதாக குறிப்பிட்டு இதற்கு இரக்கம் காட்டுவது தவறான முன்னுதாரணமாகிவிடும் என குறிப்பிட்டனர். இந்த உத்தரவு பாலியல் குற்றவாளிகளுக்கு ஒரு பலத்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் திட்டவட்டமாக கூறியுள்ளனர்.
திருச்சி சஞ்சீவி நகர் பகுதியில் 40 கோடி ரூபாய் செலவில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி செப்டம்பரில் தொடங்கும் என அமைதி பேச்சுவார்த்தையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் உறுதியளித்துள்ளார். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பராமரிப்பு பணிகளுக்காக பழைய காவிரி பாலம் மூடப்பட்டுள்ளதால் 20 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 27ஆம் தேதி மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கோட்டாட்சியர் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சென்னையில் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சார்லஸை கடத்தி 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டிய வழக்கில் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தென்காசியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த தொழிலதிபரை தனிப்படை காவலர்கள் பத்திரமாக மீட்டனர். விசாரணையில் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு இதே கும்பல் சார்லஸை கடத்தி 1,40,00,000 ரூபாய் மிரட்டி வாங்கிய நிலையில் அவர் புகார் அளிக்காததை சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் கடத்தியது தெரியவந்தது. நாகை பிரதான சாலையில் பாதாள சாக்கடையில் திடீரென வழிந்தோடிய கழிவு ஆயிலில் வழுக்கி விழுந்து வாகன ஓட்டிகள் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நாகப்பட்டினம் நகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் பாதாள சாக்கடை திட்டத்தில் அடிக்கடி அடைப்பு ஏற்படுவதால் பொதுமக்கள் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். வெளிப்பாளையம் பகுதியில் நாகூர் பிரதான சாலையில் தொட்டியிலிருந்து கழிவு ஆயில் வெளியேற தொடங்கியது. இதன் காரணமாக கழிவு ஆயிலில் வழுக்கி வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அலட்சியமாக செயல்பட்ட நகராட்சி அதிகாரியிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் தேவலக்கரை பகுதியில் உள்ள பாரில் மதுபானத்துடன் சைடிஷ் வழங்காததால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் பார் ஊழியர்களுடன் மோதலில் ஈடுபட்டனர். இதையடுத்து பார் ஊழியர்கள் தாக்கியதாக இளைஞர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தவறான முகவரிக்கு உணவு கொண்டு வந்த டெலிவரி ஊழியரை தெலுங்கு நடிகர் அகில்ராஜ் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் நடிகரின் தாய் டெலிவரி ஊழியரின் முகத்தில் எச்சில் உமிழ்ந்ததாகவும் சம்பவத்தை வீடியோ எடுத்த ஊழியரை அதை அழிக்க மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. தனக்கு வழங்கப்பட்ட அதிமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை தான் ஏற்க தயாராக இல்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதிபட தெரிவித்துள்ளார். இவரது பேச்சு அதிமுகவில் உட்கட்சி குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் தலைமை மாற்றத்தை நோக்கி SP வேலுமணி காய் நகர்த்துகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் சந்தித்த தோல்வியை தொடர்ந்து கட்சிக்குள் அசாதாரண சூழல் வெடித்தது. முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தரப்பினர் தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டனர். இதனால் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி SP வேலுமணி இடையே பிளவு ஏற்பட்டது. SP வேலுமணி CV சண்முகம் தலைமையில் 25 MLAக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதன் காரணமாக வேலுமணி தரப்பினரின் கட்சி பொறுப்புகளை பறித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பின்னர் இரு அணிகள் சமாதானமானாலும் அவர்களுக்கு பறிக்கப்பட்ட கட்சி பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. ஏற்கனவே மரகதம் குமரவேல் உட்பட 4 MLAக்கள் ராஜினாமா செய்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் C விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கரும் தங்களது MLA பதவியை ராஜினாமா செய்தனர். இதனிடையே கொங்கு மண்டலத்தில் கட்சியின் முக்கிய முகமாக இருக்கும் SP வேலுமணியை தக்க வைக்க அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இதேபோன்று நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலருக்கு கட்சியின் பொறுப்புகள் வழங்கப்பட்டன. ஆனால் மாவட்ட செயலாளர் பதவிகள் வழங்கப்படவில்லை. அதேபோல CV சண்முகத்திற்கு கட்சி பதவி வழங்கப்படவில்லை. இதனால் அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள SP வேலுமணி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அப்போது பேசிய SP வேலுமணி தன்னை நம்பி வந்த தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் விட்டுவிட்டு தான் மட்டும் தனியாக பதவி வாங்க தயாராக இல்லை என கூறினார். நீங்களே முடிவு பண்ணிட்ட, ஏன் அண்ணா திமுக இருக்கக்கூடாதா? வேலுமணியின் இந்த பேச்சு அதிமுகவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தாவேகாவில் இணைய உள்ளீர்களா என்ற கேள்விக்கு SP வேலுமணி விளக்கமளித்தார். நான் பதவி வேண்டாம் சொல்றேன். என்னை நம்பி வந்தவனுக்கு விட்டு போட்டு நான் பதவி வாங்குறது தயாரா இல்லை. என் கூட 30 மாவட்டத்தில் வந்திருக்கிறான். 30 மாவட்டத்தில் பதவி கொடுக்கல. நான் மட்டும் துணை பொதுச் செயலாளர் ஏற்றுக்க முடியுமா?
எப்படி எழுத முடியும்? எப்படி எழுத முடியும்? என்னை நம்பி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அவங்கள கஷ்டப்பட்டவங்க. இப்ப வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் அந்த மாவட்டத்துடைய ஜாம்பவானுங்க கட்சி வளர்ந்து செலவு பண்ணி அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கல. நான் வந்து இதனிடையே சட்டமன்ற தேர்தல் தோல்வி, கட்சி வளர்ச்சி குறித்து வரும் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர் நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த இருக்கிறார். காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடல் 2வது நாளாக சுமார் 80 அடி வரை உள்வாங்கி காணப்பட்டது. இதனால் பாசி படிந்த பாறைகள் வெளியில் தெரிந்த நிலையில் ஆபத்தை உணராமல் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அந்த பகுதியில் நீராடினர். இதனால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. எத்தியோப்பியாவிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்புடைய கொக்கைன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொக்கைன் போதைப் பொருளை கேப்சூல்களாக மாற்றி வயிற்றுக்குள் விழுங்கி கடத்தி கொண்டு வந்த கென்யா நாட்டு இளம்பெண் கைது செய்யப்பட்டார். சுமார் 850 கிராம் கொக்கைன் கேப்சூல்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதன் சர்வதேச மதிப்பு சுமார் 15 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இந்த கென்யா இளம்பெண் சர்வதேச போதை கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர் என கூறப்படும் நிலையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் ஊதிய நிலுவைத் தொகை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். திருவெரும்பூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் தேவி என்பவர் இளநிலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு அரசு தரப்பிலிருந்து சுமார் 6 லட்சம் ரூபாய் ஊதிய நிலுவைத் தொகை வரவேண்டிய நிலையில் இதற்கான ஒப்புதலை பெற திருச்சி மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு வகிக்கும் புகழேந்தியை அணுகினார். அப்போது 30,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டதாக கூறப்படும் நிலையில் புகழேந்தி கைது செய்யப்பட்டார். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி அருகே அரசு அதிகாரியின் கார் விபத்தில் சிக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கீழையூர் வட்டார வளர்ச்சி அலுவலரின் கார் வேளாங்கண்ணியிலிருந்து கீழையூர் நோக்கி சென்றது. அப்போது ஏற்பட்ட விபத்தில் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் தூக்கி வீசப்பட்டனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே வனப்பகுதியில் அமைக்கப்பட்ட இரும்பு வேலியை ஆக்ரோஷமாக உடைக்க முயன்ற யானையின் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தளி அடுத்துள்ள தேவரபெட்டா வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த யானை ஒன்று இரும்பு வேலியை முட்டி மோதியது. வேலியை உடைக்க முடியாததால் சிறிது நேரத்திற்கு பிறகு யானை அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றது. முதலமைச்சர் விஜய் தனது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அடுத்த வாரம் திறக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி மக்களின் புகார்களை முதலமைச்சரின் தனி கவனத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் செயலியும் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மொபைல் செயலியின் மூலமாக பதிவேற்றம் செய்யப்படும் புகார்கள் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு செல்லும் விதத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரியில் சாலையில் கண்டெடுத்த 4 சவரன் தங்க சங்கிலியை காவல்துறையில் ஒப்படைத்த பெண்ணுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. பாப்பாரப்பட்டியைச் சேர்ந்த சங்கர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பைக்கில் சென்றபோது தனது பேண்டில் வைத்திருந்த 4 சவரன் செயின் சாலையில் தவறி விழுந்தது. இந்த நிலையில் அதனை எடுத்த அமிருநிஷா என்பவர் தனது மகன்களுடன் சேர்ந்து காவல்துறையில் ஒப்படைத்தார். நகை உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நகையை ஒப்படைத்த குடும்பத்தினர் கௌரவிக்கப்பட்டனர். வாட்ஸ்அப்பில் செல்போன் எண்ணுக்கு பதில் யூசர் நேம் பயன்படுத்தும் முறையால் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. மெட்டா நிறுவனம் வாட்ஸ்அப்பில் ஒரு புது அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் இனிமேல் எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்பர் தேவையில்லை, யூசர் நேம் அப்படிங்கிறது இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எண் அப்படிங்கிறது அவசியம். இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது எதனால் அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ப்ரைவசிக்காகத்தான் முழுக்க இதை அறிமுகப்படுத்துறதா மெட்டா சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தா 3லேருந்து 35 கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நேமை நம்ம சூஸ் பண்ணணும். அந்த நேம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இல்லாத ஒரு நேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி நோ பப்ளிக் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா யூசர் நேம் தெரிந்தால் மட்டுமே தான் மெசேஜ் பண்ண முடியும். பப்ளிக்காக போய் உங்களோட நம்பரையோ இல்லை உங்களுக்கான யூசர் நேம் வேற ரேண்டமாக போட்டு அதை எடுக்க முடியாது. ஸோ இதுவும் ஒரு செக்யூரிட்டிக்கான முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது.
அது மட்டும் இல்லாமல் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பின் அண்ட் கீ அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் கீ அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, புதுசாக யாராவது நமக்கு வந்து மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரகசிய கீ அப்படிங்கிறது மூலமாக தான் நம்மளை அவங்களால காண்டாக்ட் பண்ண முடியும். அதாவது இப்படி ஒரு நபர் வந்து உங்களை வந்து மெசேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு முதல்ல வரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த கீயை வந்து ரொம்ப முக்கியமானதாக சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசாக இருக்கக்கூடியவங்க வந்து நம்பரை ஷேர் பண்ணணும். நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட நம்ம நம்பரை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. டெலிகிராமில் எப்படி ஃபோன் நம்பர் இல்லாமல் யூசர் நேமோட பயன்படுத்த முடியுமோ அதே மாதிரியான ஒரு மெத்தட் தான். ஸோ ஃபோன் நம்பரை வந்து நம்ம வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணுறதுக்கான எந்த பாசிபிலிட்டிஸும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான ஆப்ஷனாக சொல்கிறாங்க இதனுடைய சாதகத்தில். அடுத்ததாக பார்த்தோம்னா, விரும்பிய பெயர் கிடைக்கக்கூடியதில் சிக்கல் இருக்கும். இது ஒரு பாதகமான அம்சம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரே நேமில் நிறைய பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 300 கோடி வாட்ஸ்அப் யூசர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நமக்கான நேமை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா, பிரபலங்கள் பெயரில் வந்து போலி கணக்கு மூலமாக நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு நடக்கும். அதாவது இது நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய ஐடியிலேயே பார்க்குறோம். ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை வாட்ஸ்அப்பில் இந்த யூசர் நேம் மூலமாக கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அலார்மிங்கையும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இப்போ ஏற்கனவே நமக்கு ஒருத்தவங்களோட ஃபோன் நம்பர் தெரியுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட காண்டாக்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பர் தான் போகும். யூசர் நேம் அப்படிங்கிறது செகண்டரியாக தான் இருக்கும். நீங்கள் புதுசாக யார்கிட்டயோ வந்து பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும்தான் இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது நம்பர் இல்லாமல் உபயோகப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குரூப்பில் முன்னாடிலாம் என்ன ஆகும்னா, ஒரு குரூப்பில் ஒரு சேட் எடுத்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இனிமேல் அதுக்கு யூசர் நேம் மட்டும்தான் தெரியும். அதோட ஸ்பெஷல் கீ வச்சு மூலமாக மட்டும்தான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அம்சம். ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா பாதுகாப்பு, ஆபத்து ரெண்டுமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு புது அப்டேட்டாக தான் மெட்டாவினுடைய இந்த வாட்ஸ்அப் யூசர் நேம் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது.